அழைப்பு பணி செய்ய வேண்டிய சமூகம். நாம் ஒவ்வொருவரும் அழைப்பாளராக மாற வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் மாறினார்கள். நாம இந்த செயலை மறந்தபோது நம்மை பிறர் அழைத்தார்கள். சப்ஜெக்ட் எல்லாம் ஆப்ஜெக்டாக மாறியது. நாம் அழைப்பு சமூகம், ஆனால் அழைக்கப்படக்கூடிய மக்களாக நாம் மாறினோம். அப்படி என்றால் யோசிச்சு பாருங்க, பிற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது அல்லது பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது, அழைத்து அவர்கள் வருகிறார்களா வரவில்லையா என்பது இரண்டாம் பட்சம். அவர்களுக்கு இஸ்லாத்துடைய செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். அதை மறந்த காரணத்தால் இன்று நம்மை யார் அழைக்கிறார்கள்? கம்யூனிசவாதிகள் நம்மை அழைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. சோசியலிசவாதிகள் நம்மை அழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அழைக்கிறார்கள். நம்மை திராவிட கட்சியினர் அழைக்கிறார்கள். இருக்குதா இல்லையா? கர்வாப்பசி, மீண்டும் தாய்மதம் திரும்புங்கள் என்று இந்துக்கள் நம்மை அழைக்கிறார்கள். எங்க கொண்டு நிறுத்தியிருக்கோம் பாருங்க முஸ்லிம் சமூகத்தை. நாம யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா? நாம் அழைப்பின் சமூகம், நம்மை அவர்கள் அழைக்கிறார்கள். அவ்வளோ ஃபோர்ஸா வேலை செய்யறாங்க, அவ்வளோ போல்டா வேலை செய்யறாங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நம்மை குறித்து என்ன சொல்கிறான்? நீ அல்லாஹ்வுடைய ராணுவம் என்று சொல்கிறான். மிலிட்டரி ஜெய்ஷுல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ராணுவம் என்ன செய்யும்? அல்லாஹுக்காக வேண்டி அந்த வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ராணுவம் என்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய படை என்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.